வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். மனித வாழ்க்கை என்பதே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட அந்த கஷ்டத்துக்கு இடையில ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு. அந்த ஓய்வை நம்ம எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல சினிமா பார்க்கலாம், கூத்து பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், விளையாடலாம், நாம் நடனம் ஆடலாம், இன்னும் சுற்றுலா செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் தவிர்த்து உலக நாடுகளில் என்ன நடக்கிறது, நம்ம சுற்றுலா பகுதிகளில் என்ன நடக்கிறது, அதனால் நம்முடைய மனங்களில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, நம்ம வளர்ச்சியில் என்ன விதமான புதிய தூண்டுதல்கள் ஏற்படுகிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது சுற்றுலா செல்வதில். இன்று உலக சுற்றுலா தினம். இந்த நாளில் சுற்றுலா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அவசியம், ஒரு நாட்டிற்கு எந்த அளவிற்கு முக்கியமான விஷயம், இதனால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பாண்டிச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட பல விஷயங்களை இன்றைய தினத்தில் பேசி தெரிந்து கொள்ளலாம். ஹாய் சார், வெல்கம். வணக்கம் சார். சுற்றுலா அப்படின்னு சொன்னோன்னே சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். எப்போ டூருக்கு போகிறோம் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு டைமுக்கு பிறகு சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலையுமே எல்லாரும் செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. மக்களுடைய மனநிலையில் சுற்றுலா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய உலக சுற்றுலா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டைய காலகட்டத்தில் இளவரசர்கள், ராஜாக்கள், சித்தர்கள் அவர்களெல்லாம் சில தேடல்களுக்காக சுற்றுலா சென்றார்கள். ஆனால் நாகரிகம் வளர்ந்து வந்த இந்த காலகட்டத்தில் நம் வாழ்வை எப்படி செல்வம் சேர்ப்பது என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அனைவரும் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிம்மதி எப்படி சேர்ப்பது, குடும்பத்தோட சந்தோஷத்தை எப்படி சேர்ப்பது, உடலில் உள்ள மனதை எப்படி புத்துணர்ச்சி ஆக்க வேண்டும், இதெல்லாமே சுற்றுலா மட்டுமே செய்ய முடியும். தற்போது ஆய்வறிக்கையில் மருத்துவத்துறையும் கூட சுற்றுலா மிக அவசியம் என்று கூறுகிறது. ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக சுற்றுலா செல்ல வேண்டும். 1-2 நாள் மன அமைதியோடு இருக்க வேண்டும். அது ஒன்றே மனதையும் நம் உடலையும் புத்துணர்ச்சி அளிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய மெக்கானிக்கல் வேர்ல்டு என்று சொல்லுவோம், அந்த மாரி உலகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் உலகத்தில் சுற்றுலா என்பது இன்றியமையாத ஒன்றாக அனைவருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் சுற்றுலா அப்படிங்கிறது. இருந்தாலும் கூட சில இடங்கள் இப்போ நம்ம மற்ற நாடுகளில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய குறைந்த வருமானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற நாடுகளுக்கோ அதுக்கேற்ற பகுதிகளுக்கோ அவங்க பயணம் மேற்கொள்வாங்க. ஆனால் நம்ம நாடுகளில் பார்க்குற போது வெளிநாடுகளுக்கு அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தொழில் ரீதியாக மட்டும்தான் அதிகப்படியான பேர் போகிறாங்க. ஒரு சுற்றுலாக்கு போகிறாங்க அப்படின்னா மிக குறைந்த அளவில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம். ஸோ அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? மேலை நாடுகளில் தம் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி அளவு சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டு இருக்குது. ஆனால் நம் நாட்டில் நம் பாரம்பரியத்தில் நாம் சம்பாதிக்கும் பணத்தில் பாதியை தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வாரிசுதாரருக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய எண்ணத்தில் உள்ளது. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தற்போது அனைவருக்கும் வந்துள்ளது. அது அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வரும் பயணிகளோட நம் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதுவே இந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார், நம்ம பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் கரிக்குலம் ஸ்டடீஸ் கூடயே என்ன நடக்குதுன்னா இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது எங்காவது ஒரு இடத்துக்கு டூர் போயிடுவாங்க. காலேஜ் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட்டுங்கிற பேரில் ஒரு டூர் போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது மேரேஜ் ஆனவுடனே ஒரு டூர் போயிடுவாங்க. சில ஃபேமிலியில் தொடர்ந்து எவ்ரி இயர் அது போயிட்டுருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது அந்த சின்ன வயசுலேருந்தே வெளியிடங்களுக்கு போனால் ஒரு புதிய மாறுதல்கள் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று கூட சொல்கிறாங்க, அதாவது ஃபேமிலி அது மேரேஜ் ஆன பிறகு இயர்லி ஒன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட இருக்காது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம மாணவ பருவத்தில் சுற்றுலா செல்கிற கல்வியிலையோ கல்லூரியிலையோ நம்மளை அழைத்து செல்லும்போது நம்மளுடைய தேடல், அந்த தேடலை புரிந்து கொள்வதற்காக நாம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக சுற்றுலாவை
மாணவ செல்வங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் நம் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நீங்கள் கூறியது போல் நமக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தொழில் ரீதியான மன கஷ்டங்கள், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக தோன்றுது. மருத்துவமனைக்கு மீண்டும் நான் கூறியது போல மருத்துவமனைக்கு செல்வதை விட மனநல ஆலோசகரோடு செல்வது இப்போது அதிகமாக நிச்சயமாக காணப்படுகிறது. அவர்கள் மனநல மருத்துவர்களோ ஆலோசகரோ கூறும் ஒரே கருத்து என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக குடும்பத்துடனோ நண்பர்களுடனோ நீங்கள் நிச்சயமாக வருடத்தில் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக ஏதேனும் ஒரு இடத்துக்கு ஒரு மாற்றம், ஒரு அமைதி, நிச்சயமாக அந்த சுற்றுலா சென்று அதில் அமைதியாக இருந்து நீங்கள் திரும்பினால் உங்களுக்கு நிச்சயமாக அதோட ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்று அவர்களும் அறிவுறுத்துகிறார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கும் சூழ்நிலையில் சுற்றுலா என்பது மிக முக்கியமான ஒன்று. அனைவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது தன் குடும்பத்தாருடன், அதுமாரி குடும்பத்தாருடன் அந்த 2 நாட்களோ 3 நாட்களோ தங்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக மனதை விட்டு பேசக்கூடிய வார்த்தைகள், சின்ன சின்ன கருத்துக்கள் உள்ளூரில் பேச முடியாது, அது வெளியூரில் பேசணும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் சரியாவதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது கூட அந்த பேரண்ட்ஸ் அப்பா ஒர்க் ஷெடியூலில் ரொம்ப பிஸியாக இருப்பார். பையனுக்கு பாட்டு பாட தெரியும் அப்படிங்கிற விஷயம் கூட ஒரு கேம்புக்கு போகும்போது, ஒரு சுற்றுலா போகும்போது தான் தெரியும். பையன் டிராயிங் வரைகிறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கிறது. நம்ம ஃபேமிலியில் ஒய்ஃபுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது, ஸோ அவங்க எப்படி என்னென்ன விஷயங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள். இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது, ஒரு 1 இயர்க்கு அப்புறம் மார்ச் மாதம் நம்ம டூர் போகிறோன்னா, அந்த ரிமைனிங் மந்த்ஸ் எல்லாமே ஓகே மார்ச் மந்த் நம்ம டூர் போயிடலாம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக லைஃப் போய்கிட்டே இருக்கும். சுற்றுலா செல்லும்போது தன்னை மறந்து ஒரு குழந்தை பருவத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருப்பார். அவர் ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது அவர் ஒரு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க முடியும். அவரே ஒரு டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸே மாறி இருக்கும். நிச்சயமாக ஒரு ஜாக்கி போட்டுக்கிட்டு ஒரு ரொம்ப டோட்டலாக அவரோட குழந்தையோட ஈக்குவலாக அவர் விளையாடக்கூடிய தருணம் கிடைக்கும். வருஷத்தில் இருக்கிற மீதி 360 நாள் அவருக்கு அந்த நாள் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த 5 நாள் அவர் டூர் போகும்போது அவர் குழந்தை கூடயோ, அவங்க மனைவி கூடயோ, சொந்தம் கூடயோ, ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அவருடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, அந்த குழந்தைத்தன்மையாக இருப்பதற்கு அது ஒரு மிகுந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாள் திரும்ப எப்போ வருன்றதை ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சரிதான் சார். அதாவது எல்லா தலைமை நம்ம ஸ்கூலில் பார்க்கும்போது ஒரு சார்ல இருந்து நம்ம பார்த்து ரொம்ப மிரட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சாராக இருக்கட்டும், ஒரு ஹைச்சமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வரக்கூடிய ஹச்ஓடிஸ், பிரின்சிபல் யாராக இருக்கட்டும், நம்ம ஒரு பயமாக இருக்கும். பட் அந்த டூர் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய குழந்தைத்தன்மை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவங்ககிட்ட ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணலாம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ பார்க்கும்போது சுற்றுலாத்துறை, நம்ம சுற்றுலா அப்படிங்கும்போது டோட்டலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலையில் அந்த மனக்கசப்புகள், அதாவது மன அழுத்தங்கள் அப்படிங்கிற விஷயம் முற்றிலும் குறைபடுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு தோணுது. வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் சுற்றுலாத்துறையினால நம்ம மேம்படுத்தினா நல்லா இருக்கும்? சுற்றுலாத்துறையினால வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சார்? சுற்றுலா இருக்கிற அனைத்து துறையிலே சுற்றுலாத்துறை ஒன்று தான். அனைத்து துறைகளிலும் இப்போ மருத்துவம் சார்ந்தமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்தமான அனைத்திலையுமே தலையீடு இருக்கிற ஒரே துறை சுற்றுலாத்துறை தான். இங்கே மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அது மருத்துவ சுற்றுலா ஒன்று உள்ளது. தொழில் ரீதியாக அதுமாதிரி அனைத்து துறைகளிலுமே சுற்றுலா கலந்து இருக்கிறது. அந்த துறைகளில் மிக முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அனைவரும் என்னை பொறுத்தவரை அனைவரும் ஒன்று கூடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு நாட்களாக சுற்றுலாவை நான் பார்க்கிறேன். தன் உண்மையான மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் அந்த சுற்றுலாவை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா அப்படிங்கிறத நம்ம ஒரு மகிழ்ச்சி ரீதியாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் பொருளாதார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுற்றுலா பயணி இங்கே வராங்க, நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது. நிச்சயமாக அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்குது? நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணியினால் இப்போ நம்ம நாட்டுக்கு வருமானம் வருவது அதிகமாக சுற்றுலாத்துறையின் மூலமாக மட்டும்தான் வருகிறது. சுற்றுலாத்துறை மூலமாக வரும் அந்நிய செலாவணியால் நேரடியாக சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல, சுற்றுலாவை சாராத
நிறைய தொழில்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அனைவரும் பயன்படுகிறார்கள். நம் நாடு முன்னேற வேண்டும் என்றால் சுற்றுலாவை எந்த அளவுக்கு நாம் சுற்றுலா பயணிகளை எந்த அளவுக்கு எண்ணிக்கையை நம்ம அதிகரித்து கொண்டு செல்கிறோமோ அது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும். அதுக்கு அது உறுதியான ஒரு நிச்சயமா சார். அதாவது ஒரு பொருளாதாரம் ஒரு நாட்டினுடைய ஒரு தனி வீட்டினுடைய பொருளாதாரம் உயர்கிற பொழுது அப்படிங்கும்போது தான் எல்லாருக்கும் பொதுவான மகிழ்ச்சி ஏற்பட முடியும். அந்த பொருளாதாரம் வரணும்னா அடிப்படையிலேயே மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு சுற்றுலா அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே முக்கியமான சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கிறது. இங்கே மக்களுடைய வருகை, வெளிநாட்டுடைய வருகை எல்லாம் எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2010 கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆண்டும் சுமார் 10% அதிகமாக சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலிருந்து அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை எங்களது மாண்புமிகு முதல்வர் என்ஆர் அண்ணன் அவர்களுடைய சீரிய முயற்சியினால் பல திட்டங்கள் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக ஒரு 2 திட்டங்கள் சொல்ல போனோம் என்றால் எங்களுடைய சுண்ணாம்பாறு என்கின்ற பாரடைஸ் ஐலாண்டை சுமார் 6 கோடியில் நாங்கள் பொறுப்பேற்றோம். அதேமாதிரி பல திட்டங்கள் உண்டு. அந்த முயற்சியினால் நாங்கள் சுமார் 2010 10 லட்சம் இருந்த வரவு தற்போது எங்களது 12 லட்சத்தை தாண்டி உள்ளது. அதனால் எங்களோட சுற்றுலா பயணிகளுக்கான சேவை முடிந்தவரை அரசாங்கத்தால் செய்து கொண்டு போகிறது. அதனை நேற்றைக்கு புதுமையாக ஒரு உணவு திருவிழா கூட நீங்கள் பாண்டிச்சேரியில் நடத்திருக்கீங்க. நேற்று வருடந்தோறும் உலக சுற்றுலா தினத்தை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி அரசாங்கம் சார்பாக, சுற்றுலாத்துறையின் சார்பாக. அதில் இதே போல் உணவு திருவிழா, அப்புறம் மாதம் ஒரு திருவிழா, அதை போல் நாங்கள் அதில் கேலண்டர் பண்ணி வைத்துள்ளோம். நான் சுற்றுலாத்துறையின் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் விடுகிறேன் என்றால், அரசாங்கம் சுற்றுலா பயணிகள் இழுப்பதற்கு என்ன கவனம் செலுத்துகிறதோ வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொதுமக்கள் ஆகிய நாமல் அனைவரும் அவர்களை நட்பு ரீதியாக வந்தவரை உபரிசித்து அவர்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா அரசாங்கம் சிலவதை செய்ய முடியும், சிலவற்றை செய்ய முடியாது. மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு நம் பண்பாட்டை, பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து வரும் அனைவரும் நம் பண்பாட்டையும் நம் கலாச்சாரத்தையும் பார்ப்பது தான் வெளிநாட்டு பயணிகள் அனைவரும். அதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களோட நட்புணர்வோடு இருந்தாலே சுற்றுலாக்கள் எண்ணிக்கை மிகுந்த அதிகமாகும் என்று என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். இன்னும் சுற்றுலா சார்ந்து உலக நாடுகளில் சுற்றுலா எப்படி இருக்குது, நம்ம மக்கள் எப்படி நிறைய போகிறாங்க, இன்னும் எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசி தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் பல விஷயங்களை சுற்றுலா சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல தகவல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.